ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025 தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடச்சா பாருங்க. பொது வகுப்பு ஓசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மேலுக்கு வந்து 155லிருந்து 165 மதிப்பெண்கள் இருக்கணும். அதாவது அத்தனை கொஷினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிருக்கணும். மொத்தம் எத்தனை கேள்வி? 200 கேள்விக்கு 155லிருந்து 160. பெண்கள் பார்த்தீங்கன்னா 155லிருந்து 162 வரை. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஓபிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 150லிருந்து 155 வரை, பெண்களுக்கு 152லிருந்து 157 வரை. அத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக விடை அளிச்சிருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எம்பிசி 150லிருந்து 155 ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து 151லிருந்து 156 வரை கட் ஆஃபாக இருக்குது. அடுத்த பிரிவினர் பாருங்க, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் பிசிஎம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 145லிருந்து 150 ஆண்களுக்கும் 145லிருந்து 150 பெண்களுக்கும், 2 பேருக்கும் சராசரியாக கட் ஆஃப் இருக்கு. அடுத்த கேட்டகரி எஸ்சி பின்னடைவு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 140லிருந்து 145 வரை ஆண்களுக்கு கட் ஆஃபும் 143லிருந்து 148 பெண்களுக்கு கட் ஆஃபும் இருக்கு. அடுத்த கேட்டகரி அருந்ததியர் எஸ்சிஏ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 135லிருந்து 140 வரை, பெண்களுக்கு 138லிருந்து 143 வரை கட் ஆஃபாக இருக்கு. அடுத்த பிரிவினர் பாருங்க, ஜாதி பழங்குடி எஸ்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 130லிருந்து 135 ஆண்களுக்கும் 132லிருந்து 137 பெண்களுக்கும் கட் ஆஃப் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. 200 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இதுல கட் ஆஃபா வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 300 மதிப்பெண்ணுக்கு நீங்க 90 மதிப்பெண் எடுத்தாதான் குவாலிஃபைங் மார்க், அதாவது பாஸ் மார்க். இதுல முக்கிய குறிப்புகள் பாருங்க. கட் ஆஃப் மார்க் மாநிலம் முழுவதும் தலைமையகம் சார்ந்தவையாக வெளியிடப்படும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் மார்க் இல்லையா, அது வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிடும் முடிவுகளுக்கு பிறகு மட்டுமே உறுதி செய்யப்படும். கட் ஆஃப் மார்க் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தோராயமான கட் ஆஃப் மதிப்பெண்ணா நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து கண்டிப்பாக வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ அதனால் போட்டு ரொம்ப டென்ஷன்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இந்த காணொலி பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகஸ்ட் நடக்குது, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.